வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பல்வேறு துறைகளில் முதலாளிகளை மாற்றிக்கொள்ள அந்நிய தொழிலாளர்களுக்கு அனுமதி. மலேசியாவில் பல்வேறு வேலைவாய்ப்பு துறைகளில் ஒரு முதலாளியிடம் வேலை செய்வதிலிருந்து இன்னொரு முதலாளியிடம் மாற்றிக்கொள்வதற்கும், துறை விட்டு இன்னொரு துறைக்கு பணித்தன்மையை மாற்றிக்கொள்வதற்கும் அந்நிய தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இன்று புத்ராஜயாவில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்முடன் கூட்டாக இணைந்து நடத்திய அந்நிய தொழிலாளர்களை நிர்வகிப்பது மீதான 13வது கூட்டுக்குழு கூட்டத்தில் தாங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இதற்கு முன்பு தங்கள் முதலாளிகளை மாற்றிக்கொள்வதற்கு ஒரே துறையில் வேலை செய்யும் அந்நிய தொழிலாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. தற்போது தாங்கள் பணியாற்றும் துறைகள் மற்றும் முதலாளிகளை மாற்றிக்கொள்வதற்கு அந்நிய தொழிலாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று சைஃபுடின் விளக்கினார். குறிப்பாக அனைத்துலக நிறுவனங்கள் முன்மொழிந்துள்ள பரிந்துரை மற்றும் வளர்ச்சி கண்ட நாடுகளில் நடைமுறையில் இருக்கும் வேலை கோட்பாட்டு முறைக்கு ஏற்ப இம்முறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சைஃபுடின் விளக்கினார். இந்த நடைமுறையானது முதலாளிகளுக்கும் அந்நிய தொழிலாளர்களுக்கும் நன்மை அளிக்க வல்லதாகும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியர் ஒருவர் பஞ்சாபில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் இந்தியா இடையே பதற்றங்கள் அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நேற்று அதிகாலையில் இந்தியா தாக்குதல் நடத்தி பாடம் புகட்டியுள்ளது. இந்நிலையில் இந்திய ராணுவம் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. பஞ்சாபின் ஃபிரோஸ்பூரில் உள்ள எல்லை பகுதி வழியாக இந்திய பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற ஒரு பாகிஸ்தானியரை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. பாகிஸ்தானைச் சேர்ந்த அந்த நபர் இரவு நேரத்தில் சர்வதேச எல்லையை கடந்து ஊடுருவ முயற்சி செய்ததை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்தனர். இதையடுத்து அவர் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். அந்த நபர் சுட்டு வீழ்த்தப்பட்டார் என இந்திய பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை குறைக்கப்பட வேண்டும் என்று மலேசியா கேட்டுக்கொண்டுள்ளது. இரு நாடுகளும் சினமூட்டும் நடவடிக்கையோ அல்லது இதர தூண்டல்களிலோ ஈடுபட வேண்டாம் என்று மலேசியா வலியுறுத்தியுள்ளது. எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் முறையான பேச்சுவார்த்தையின் வாயிலாக தீர்வு காண வேண்டும் என்று மலேசியா கேட்டுக்கொண்டுள்ளதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. வர்த்தக பெண்மணி டத்தின் ஸ்ரீ பமீலா லிங் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் 8 பேர் மீது சந்தேகம் கொண்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 9 புத்ராஜயாவில் SPRM தலைமையகத்தில் விசாரணைக்கு செல்வதாக கூறி சென்ற 42 வயது பமீலா மர்மமான முறையில் காணாமல் போனார். அந்த வர்த்தக பெண்மணி கடத்தப்பட்டு இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படும் வேளையில் அந்த கடத்தலில் 8 பேர் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். பமீலா கடத்தலில் குறைந்தது 5 வாகனங்கள், 5 ஓட்டுநர்கள் மற்றும் 3 தனிநபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று போலீசார் சந்தேகிப்பதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். பமீலாவை கடத்தியவர்கள் தங்களை போலீஸ்காரர்கள் என்று கூறி ஆள் மாறாட்டம் செய்து இருக்கக்கூடும் என்று அவர் மேலும் கூறினார். பேரா பகான் டத்தோ துறைமுகத்தை அகலப்படுத்தும் திட்டம் தொடர்பாக ஒரு நிறுவனத்தின் பங்குதாரரை ஏமாற்றியதாக கூறப்படும் துறைமுக நிர்வாகியான ஒரு பெண்ணை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் நேற்று புத்ராஜயா SPRM தலைமையகத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பெண் இன்று காலையில் புத்ராஜயா மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு வரும் மே 11 வரை 4 நாள் தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை SPRM பெற்றுள்ளது. துறைமுகத்தை அகலப்படுத்தும் திட்டம் தொடர்பில் அந்த பெண் நிர்வாகி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பங்குதாரரை நம்ப வைத்துள்ளார் என்று கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட பெண்ணின் செயலால் 10 லட்சம் ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது.
தொலுக்கின்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு வரும் மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி முதல் 11:30 மணி வரை மாபெரும் கலாச்சார கலை விழா நடைபெறவிருக்கிறது. தொலுக்கின்தான் இந்து சபா கோவில் அருகில் பஜார் ரமடான் வளாகத்தில் நடைபெறவிருக்கும் இக்கலாச்சார கலை விழாவை கண்டு களிக்க மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars. பினாங்க ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. பஹாங் மாநிலத்தில் ரவ் வட்டாரத்தில் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் அத்துமீறி நுழைந்து டூரியான் மரங்கள் நடவு செய்யப்பட்ட நிலப்பகுதிகளை மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா இன்று நேரடியாக பார்வையிட்டார். ரவ் சுங்காய் ருவான் சுங்காய் கிளாவ் 3வது மைல் பகுதியில் அமைந்துள்ள நிலப்பகுதியில் முன்பு சட்டவிரோதமாக டூரியான் மரங்கள் நடவு செய்யப்பட்ட இடங்களை சுல்தான் பார்வையிட்டதுடன் அது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் பெற்றார். மலைப்பாங்கான பகுதியில் 4-wheel டிரைவ் வாகனத்தை சொந்தமாக ஓட்டிச் சென்று ஒவ்வொரு பகுதியையும் சுல்தான் மேற்பார்வையிட்டார். சுல்தானுடன் அவரின் புதல்வரான பட்டத்து இளவரசர் தெங்கு அஸ்னால் இப்ராஹிம் அலாம் ஷா மற்றும் மாநில அதிகாரிகள் உடன் காணப்பட்டனர். அத்துமீறல் விவகாரத்தில் அமலாக்க அதிகாரிகள் பல்வேறு தடைகளை எதிர்நோக்கிய போதிலும் அமலாக்க நடவடிக்கைகளை தொடரவும் அவற்றை மேம்படுத்தவும் தொடர்ந்து உறுதி பூண்டிருக்குமாறு சுல்தான் கேட்டுக்கொண்டார். PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை மே 9ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் PKR கட்சியின் தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வி நூருல் ஈசா அன்வார் கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்று ஜொஹூர் வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் உதவி தலைவராக இருக்கும் நூருல் ஈசாவே கட்சியின் துணைத் தலைவருக்கு பொருத்தமான வேட்பாளர் என்று ஜொஹூர் மாநிலத்தில் உள்ள 22 தொகுதி தலைவர்கள் தங்கள் பிளவுபடாத ஆதரவை நல்கியுள்ளனர். ஸ்லாங்கூர் மற்றும் சபாவிற்கு அடுத்து மற்றொரு மிகப்பெரிய மாநிலமான ஜொஹூர் இன்று நூருல் ஈசாவிற்கு பகிரங்க ஆதரவை தெரிவித்துள்ளது. இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோவும் அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபு பக்காரும் மடானி டச் கியோஸ் சேவையை நாட்டின் 2வது மிகப்பெரிய பேரங்காடி மையமான பட்டாலிங் ஜயா ஒன் உத்தமா ஷாப்பிங் சென்ட்ரலில் தொடக்கி வைத்தனர். மடானி டச் கியோஸ் சேவை திட்டம் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலில் தொடங்கப்பட்டதிலிருந்து இச்சேவை அறிமுகப்படுத்தும் 3வது இடமாக ஒன் உத்தமா பேரங்காடி மையம் விளங்குகிறது. மடானி டச் கியோஸ் சேவை என்பது 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முன்முயற்சி திட்டமாகும். இது பல்வேறு டிஜிட்டல் கியோஸ்களை ஒன்றிணைத்து மக்கள் அதிகளவில் திரளக்கூடிய வியூகம் நிறைந்த பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் துறை சேவைகளை வழங்குகிறது. இது பொது மக்களுக்கான நீண்ட நேர சேவைக்குரிய செயல்பாட்டை கொண்டிருப்பதால் இதன் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. அரசாங்க தலைமை செயலாளரின் சிந்தனையில் 2024 முதல் 2030ஆம் ஆண்டுக்கான பொது சேவைத்துறை சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் கட்டமைப்பின் கீழ் ஒரு முன்முயற்சியாக மடானி டச் கியோஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்களுக்கான சேவை வழங்கலை மேம்படுத்தவும் நாடு தழுவிய நிலையில் இலக்கவியல் டிஜிட்டல் தத்தெடுப்பு அணுகுமுறை மூலம் மக்களின் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த மடானி டச் கியோஸ் சேவை பெரும் பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே 8ஆம் தேதி முதல் பட்டாலிங் ஜயா ஒன் உத்தமா ஷாப்பிங் சென்ட்ரலில் மக்கள் இந்த மடானி டச் கியோஸ் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஜேபிஜே, மை டிஜிட்டல் ஐடி, EPF, அமானா சஹாப் நேஷனல் பிரஹாட், போஸ்ட் மலேசியா மற்றும் அண்மைய TM யூனிஃபை ஆகியவற்றிலிருந்து 100க்கும் மேற்பட்ட சேவைகளை வழங்கும் 6 டிஜிட்டல் கியோஸ் வசதிகள் உள்ளன என்று அரசாங்க தலைமை செயலாளர் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் பேரா மாநில போலீசார் ஒரு காதல் ஜோடி உட்பட 3 கைது செய்தனர். இந்த 3 கைது செய்யப்பட்டது மூலம் 46 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள 27.4 கிலோ எடை கொண்ட பல்வேறு வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் இஷம் நொர்டீன் தெரிவித்தார்.
கடந்த திங்கட்கிழமை மஞ்சோங் மாவட்டத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் சோதனையிட்ட போது பெரிய அளவில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 28 வயதுடைய ஆடவர், அவரின் காதலியான 24 வயது வியட்நாம் பெண் ஈப்போ சித்தியவான் சிம்பாங் தீகாவில் உள்ள ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சித்தியவான் தாமான் சுஜாத்தியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டை சோதனையிட்ட போது 114 கிராம் எடை கொண்ட பல்வேறு வகையான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. அவற்றை பதுக்கி வைத்திருந்ததாக நம்பப்படும் 50 வயது நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக டத்தோ நோர் இஷாம் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.